ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு பெரிய ஆனியன் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நல்லா உருத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கடல மாவு பாருங்கள், இதில் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ 3/4 கப்பை நல்லா தூவி விட்டுறேன். ஓகேங்களா, ஆனியன் மேலே கொட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து குருமிளகு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதோட தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ காரத்துக்கு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள், நான் சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ காரத்துக்கு 1 ஸ்பூன் போடலாம் நீங்கள். ஓகேங்களா, தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா வந்து இப்போ ஃப்ரீயாக வந்து இப்படி நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகட்டும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லேசாக நம்ம வந்து வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அப்போ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப தண்ணி ஊற்றினா எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரே கையில் பிணையும் போது உங்களுக்கு இப்படி தெரியுது. நீங்கள் 2 கையில் பிணையும் போது சீக்கிரமாக பிணைஞ்சிருவீங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மாவு இன்னும் கொஞ்சம் போடணும்னு தோணுனா போட்டுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு போதுன்னு தோணுது, அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். ஸோ நல்லா நான் மசிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் அப்படியே எண்ணெய்க்குள்ளே பொரிச்சு அப்படியே தூவி விட்ட மாதிரி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி போடுங்க. எப்பவும் போல் திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தாலே போதும். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிள்ளி எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹாப்பி டே.